ஹோலி ஷிட், பூமியிலேருந்து புகை வருது கைஸ் எல்லாம். பா எப்படி கொப்பளிக்குது தண்ணி. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இப்போ நம்ம எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குடைய ஈஸ்ட் சைடு இருக்கோம், கோடி அப்படின்ற அந்த பிளேஸில். அண்ட் இப்போது நம்ம இன்றைக்கி எல்லோஸ்டோன் வெஸ்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ போகிற வழியில் எப்பா சாமி இன்னமும் இருக்கியா, நான் சத்தியமாக இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதெல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். என்ன ஏது எல்லாமே போகிற வழியில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ரொம்ப ஓவராக தூங்கிட்டேன். 10 மணிக்கு செக் அவுட்டு, கரெக்டாக 9:50 ஏஞ்சேன். ஸோ டப்புன்னு எல்லாத்தையும் வந்து ஹரிபரியாக காரால் செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ போகிற வேலை எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இது வந்து பேலன்ஸ்டு பிளஞ்சர் ஹைட்ராலிக் வால்வ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அண்ட் இங்கே பாருங்கள், அப்பா செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷனு. இங்கே டேம் ஒன்று இருக்குது, அந்த டேம் தான் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பஃபலோ பில் டேம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க கைஸ், மரக்கட்டெல்லாம் வந்து எங்கேருந்தோ அடிச்சுட்டு வந்திருக்கு ஃபுல்லாக லாக்ஸு. பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது சாமி. தண்ணி வந்து மேலே இன்னும் அந்த லெவல் ரீச் ஆகல போல இருக்குது. ஓப்பன் பண்ணி விடுவாங்களா? இங்கே ஓப்பனிங்லாம் இருக்கா? செம்ம பியூட்டிஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. இன்னும் ஹைட்டு சாமி, அவ்வளோ ஹைட்டு. தண்ணி வந்து மேலே வந்து ஓவர் ஃப்ளட் ஆச்சு, ரொம்ப ஓவராக மழை பெஞ்சதுன்னா அந்த ஒரு லெவலில் தாண்டோம்ல, லெவலில் தாண்டும் போது மட்டும்தான் வந்து தண்ணி அந்த டேம் வழியாக கீழே போகும் போல இருக்குது. தனியாக வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு டேம்னா வந்து இவங்க வந்து அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா? அது மாதிரி மேபி எதனா இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே கைஸ், இங்கே வந்து ஓல்டு ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அண்டு உள்ளே போய் பார்க்கலாம். ட்ரக் பண்ணிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா சுத்தமாக வந்து எனர்ஜியே கிடையாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு இங்கே வந்து ஜெனரல் ஸ்டோர் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு எல்லாம் சாப்பிடுவோம். பீஸாவும் ஹாட் சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்தேன். எங்கே போனாலும் வந்து கிடைக்கிற ஒரே விஷயம் பீஸா, அதுக்கப்புறம் பர்கர் தான். ஸோ சிக்கன் பீஸா கிடச்சிது, ஸோ வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால் சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். நைஸ், நல்லா இருக்கும். காஃபி குடிக்கிறதுக்காக இங்கே நின்றுட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, டைம் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் காஃபியை குடிச்சிக்கிட்டே அந்த வியூ பாயிண்ட்ட போயிடலாம். ஓல்டு ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற அந்த ஒரு அப்சர்வேஷன் டெஸ்க்கு கிட்ட
இந்த வந்துட்டாங்க அந்த லொக்கேஷன் கிட்ட. ஓல்ட் ஃபெய்த்ஃபுல் கீசர் உள்ளேருந்து புகையாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. என்னென்னா பூமிக்குள்ளேருந்து கீசர் ஆன் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுதான் இங்கே ஸ்பெஷல். ஃபுல்லாக வந்து பா எப்படி போக வருது பாருங்க. அங்கே அதுலேருந்து எவ்வளோ கூட்டம்னா கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 10,000-20,000 பேராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இது வந்து ஒரு லாட்ஜ், இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்தால் உலக அதிசயம். கரெக்டாக பூமியிலேருந்து நமக்கு அது மாதிரி வந்து கீசர் மாதிரி புஷ்ஷுன்னு மேலே அடிக்கிறது. அதெல்லாம் எவ்ரிடே வந்து 45 மினிட்ஸ் ஒன்ஸோ என்னமோ அந்த மாதிரி வரும் போல இருக்குது. இங்கே வந்து அதுக்கு ட்ராக்கரு டைமரு அதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஆமாம். ஐயோ, அடுத்த லொக்கேஷனுக்கு மேப் போட மறந்துட்டேன். டேப் எடுத்து உள்ள வச்சேன். என்ன டேப்பில் சார்ஜ் கழியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து எமரல்ட் பூல் போக போகிறோம். எமரல்ட் பூல் இப்போ தான் கொஞ்சமாச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையாக சொல்லணும் உயிரே வந்தது. லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது ஏதோ, அண்ட் ரைட் சைட்லேயும் ஏதோ ஒன்று இருக்குது. இந்த மவுண்டெயினில் எல்லா பூல்லேயுமே புகை வந்துனே இருக்குது. ஜஸ்ட்டு அப்படியே இந்த ஓல்ட் ஃபெய்த்ஃபுல்லேருந்து வெளியே வந்த உடனே ரைட் சைடில் திரும்பினோன்னா அந்த இது எமரல்ட் பூல் வந்துடும். ரைட் சைடில் திரும்பி லெஃப்ட் சைடில் வரும் எமரல்ட் பூல். மொத்தமாக இந்த ஒரு ரோடு இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெச்லேயே தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான சீனிக் பிளேசஸும், ஸோ எல்லா விதமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸும் வந்து இந்த ஒரே ரோட்லேயே தான் இருக்கும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமே. இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறா நம்ம தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஓல்ட் ஃபெய்த்ஃபுல்லு சத்தியமாக எப்பா செம்ம கன்ஃபியூசிங்கான ஒரு இதுதாங்க. ஏன்னா பார்க்கிங்கு எங்கே போய் பைக்கை நிப்பாட்டுறது, எங்கே இது பண்ணுறதுனே தெரில. ஒத்தாடி இன்னும் எப்படி போக தள்ளுது. பிளாக் சாண்ட் பேசின். ஓகே, இவ்வளோ தான் நம்ம இப்போ போகணும். புகை எப்படி வருது பாருங்களேன். ஐயோ, ஹோலி ஷிட். பூமியிலேருந்து புகை வருது கைஸ் எல்லாம். எப்படி கொப்பளிக்குது தண்ணி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? செம்மையாக கொப்பளிச்சிட்டு இருக்கு. ஓ வாவ், வேற லெவல். வாங்க பைக் பார்க் பண்ணிட்டு வருவோம். சீரியஸ்லி சான்ஸே இல்லை இந்த லொக்கேஷனு. டக்குன்னு உள்ளே வந்த உடனே வர வழியிலேயே புகை தள்ளுது அப்படியே பயங்கரமாக. அண்ட் இப்போ அப்படியே ஒரு இதுவாக வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த பாருங்க எப்படி கொப்பளிக்குது பார்த்தீங்களா? சவுண்டு கேளுங்க, அப்படியே பொழுது இருக்குது. ஃபுல்லாக இந்த லொக்கேஷனே அப்படி தான் இருக்குது. இது வந்து கிளிஃப் கீசர். வா, அங்கே பாருங்கள் எப்படி அடிக்குது தண்ணி. நின்றுச்சு பாருங்களேன், இப்போ மறுபடியும் அடிக்குது. இதெல்லாம் வந்து அதிசயம் சொல்லலாம். வேறு என்னன்னு சொல்கிறது, நம்ம யோசிச்சு பாருங்கள். எல்லா சைட்லேருந்து வர தண்ணிலையும் கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள். பாருங்க எமரல்ட் பூல் வேற லெவலில். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆரஞ்சிஷ், அதை பாருங்க எப்படி ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு. 630,000 years பேக் வந்து எரப்ஷன் ஆன. You're my home away from home, away from home, away from being
இன்னொரு லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற மாதிரி இருக்கு கைஸ். அது அவ்வளோ செம்ம டீப்பாக போகுது இது. ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம அங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் கூட டீப்பாக தெரியல. மறுநாள் இது செம்ம டீப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அன்ரியலான ஒரு பிளேஸாக இருக்குது. அப்பா இன்னும் ஒரு ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு ப்ளூ க்ரீனு, சான்ஸே இல்லை. வேலை இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் எல்லாம் வந்து என் வாழ்நாளில் பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. நான் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக ஃப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அங்கே செக்யூரிட்டி இருக்காங்க. ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னா ட்ரோன் ஃப்ளை பண்ணுறேன். பட் சீரியஸாக அப்பா இதெல்லாம் வந்து லிட்டரலாக வந்து உண்மையாகவே எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கும்போது. அதோடைய கலர்ஸு, அதோடைய அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு மார்னிங் க்ளோரி பூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூல் போய் பார்க்க போகிறோம். எத்தனை பூலியாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பார்க்க போகிற மார்னிங் க்ளோரி பூல் தான் வந்து இங்கே இருக்கிறதுலே பெரிய பூலுன்னு நினைக்கிறேன். யாரோ தப்பால இதில் யோசிக்கக்கூடாது. நான் ஐயோ அதை வேற சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி எனக்கே இதுவாக இருக்குது. தப்புல நான் ஐயோ ஸ்விம்மிங் பூல்னா கூட தப்பாக தான் இருக்கும். எல்லாம் எனக்கே சிரிப்பு அடக்க முடியல. ஓகே, இனிமேல் நம்ம இது சொல்ல வேணாம். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் லெஃப்ட் சைடில் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது பாருங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன்ஸு. என்னங்க ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வெஸ்ட் எல்லோ ஸ்டோன் சிட்டிக்கு வந்து போகிறோம். சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸாக, ரொம்ப ஹைட்டாலாம் இல்லை. இந்த வண்டியில் சின்ன சின்ன நாய்க்குட்டிங்க பாருங்களேன். தாத்தா வழியிலே நிப்பாட்டி வச்சிருக்காப்புல. ஓ இந்த பெரிய வண்டியை நான் இப்படி திருப்பதுக்குள்ளே உயிரே போய்டும் தாத்தா, இப்படி பண்ணிட்டியே. அவரை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறாராமா. ஐ கான்டாக்ட் கொடுக்காம எஸ்கேப் வராராமா. இங்கேருந்து 19 மைல்ஸ். ஸோ ஃபைனலி எல்லோ ஸ்டோன் நேஷ்னல் பார்க்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். இப்போ வந்து வெஸ்ட் சைடு வந்துட்டோம். ஈஸ்ட் கேட்டில் வந்து கோடியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது மாதிரி இது வெஸ்ட் எல்லோ ஸ்டோன் மியூசியம் இருக்குங்க. கிரிஸ்லி பார்க். ஓகே மக்களே, ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய கோட்டை. ஏன் கோட்டை அப்படின்றனா காட்டுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா 10க்கு 10 ரூம், அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே ஒரு சின்ன பாத்ரூமு. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். இந்த ரூமுடைய விலை $200, $223, கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் ஒரு நைட்டுக்கு. மோட்டல், இத்தனைக்கும் இது வந்து ஒரு மோட்டல். இது வந்து ஒரு பெரிய ஸ்டே அந்த மாதிரிலாம் கிடையாது. மோட்டல்னால் வந்து இந்த தாபா மாதிரிலாம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இது. விச் இஸ் 18,000 ரூபாய்க்கு நம்ம ஊரில் எவ்வளோ சூப்பரான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுக்கலாம் தெரியுமா? மனசெல்லாம் வலிக்குது அப்படியே. பட் தென் வேறு வழி இல்லை. இதுதான் வந்து இருக்கிறதுலே எங்கள் சீப்பஸ்ட்டு ஹோட்டல் ரூம். இதை தவிர்த்து வேறு சீப்பஸ்ட்டு கிடைக்காது. இன்றைக்கியுடைய ரைடு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயமான இடங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அதிசயமான ஒரு இடத்தெல்லாம் பார்க்க இந்த ஒரு 18,000 ரூபாய் வர்த்துன்னு வச்சுக்கோங்க இந்த ரூம் நம்ம கொடுத்தது. அவ்வளோதான். அண்ட் கமெண்ட்ஸ் படிப்போமா? Hello brother Cherry, you told that in future after your world trip you are planning to buy a plane. So who is going to be pilot for you? All the best wishes. Simon Clarence கேட்டிருக்காரு. நான் தான் பைலட், நான் தான் பைக் ரைடர், நான் தான் எல்லாமே, எடிட்டரு எல்லாமே நான் தான் எனக்கு எப்போவுமே. ஸோ பிபிஎல் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் அதுக்கான கிளாஸ் வந்து சிகாகோவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது இப்போ இல்லை, நான் வந்து விசாரிச்சு ஒரு 1 year ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வேர்ல்டு கமிட்மெண்ட் முடிஞ்சவொடனே நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி என்னுடைய ப்ரைவேட் பைலட் லைசன்ஸை எடுத்துகிட்டு ஐ வில் பை அ ஃப்ளைட் வாங்குகிறோம். 18,000 ரூபாய் ரூமுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, ஃப்ளைட்டு வாங்க போறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வாங்குகிறோம். ஹலோ XH6HL, ஹாய் செரி, வில் தேர் பி ஸ்னோ இன் அலாஸ்கா? ஆக்சுவலாக இப்போ வந்து அங்கே 23 degrees சம்திங் என்னமோ இருக்குது. பட் கிளேஷியர்ஸ் நிறைய இருக்குது.
கிளேசியர்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து ஸ்னோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட ஏரியாஸில் வந்து ஸ்னோ இருக்கலாம், குறிப்பிட்ட ஏரியாஸில் வந்து ஸ்னோ இல்லாமல் இருக்கலாம். அங்கே போனால் தான் தெரியும். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் வந்து ஒரு வீடியோஸ் ஒரு ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்கல நான் அலாஸ்காது. நம்ம டேரெக்டாக அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இடமே எப்படி இருக்க போகுதுன்ற அந்த ஒரு இதுவே இருக்க போகுது. ஆன் த கோ தான் பார்த்துக்கலாம். யோகி விஜய் கொய்யால, எவ்ரி டைம் யூ யூஸ் திஸ் வேர்ட் ஐ லைக் இட்ஸ் கொய்யால, இட்ஸ் எமோஷ்னல், யூ கண்டினியூ திஸ் வேர்ட்ஸ் கொய்யால. அது வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓ தா அப்படின்னு அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து டீசெண்டாக ஓகே கொய்யால அப்படின்னு அது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பழகிருச்சு. சாரி, கொஞ்சம் நாள் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டேன், அதனால் வீடியோ பார்க்க முடியல. லாஸ்ட் 3 மந்த்தாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, சாரி. டோன்ட் வரி ப்ரோ. டிப்ரெஷன்லாம் வந்து கூடவே பிறந்தது, கூடவே சாக போகிறது அது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. கண்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள், வீடியோஸ் மட்டும் பார்க்காம இருக்காதீங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது கூட. ஆக்சுவலான திங் என்னன்னா, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ரெஷன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் கூட எவனுக்கும் தெரியாது நம்ம ஊரில். உண்மையாக சொல்லணும்னா ஒரு பயலுக்கும் தெரியாது மீனிங் டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்ட்டுன்னு. ஏன்னா அது பெருசாக நம்ம டெய்லி லைஃப்பில் அது வந்து நம்மளுக்கு கஷ்டம் வரும், சோகம் வரும், எல்லாமே வரும். நம்ம அதை பாஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். எப்போ இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணின்னு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தோமோ, ஆளுக்கு நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன், அதில் இருக்கேன், அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலேயே நம்மளுடைய அது சொல்லுவாங்க, நம்மளுடைய டிக்ஷனரியிலேயே அந்த வார்த்தையை வைக்கக்கூடாது நம்ம. ஸோ ஹாப்பியாக ஜாலியாக ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணலன்னா கூட என்னுடைய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணுற ஃபீலை வந்து என்னால் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டிப்ரெஷன் அந்த வார்த்தையெல்லாம் தூக்கி போட்டுருங்க லைஃப்லேருந்து. அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. எனக்குமே சில டைம் அந்த வார்த்தை ஆனாவனா தோணும், நம்மளும் அப்படி தான் இருக்கோமோ அப்படின்னு. பட் தென் எண்ட் ஆஃப் த டே பட் அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா லைஃப்பில் எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஓவராக தத்துவமாக போயிட்டுருக்கு. எதனா ஃபன்னியாக கொஸ்டின் எதனா வந்திருக்கா? எஸ்கே ஹாய் சரி, ஐ லவ் பிளேன்ஸ் எஸ்பெஷலி ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் ஐம் ஆல்வேஸ் லுக்கிங் டு சி வாட் மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ். ஸோ ஃபார் மீ த பெஸ்ட் plane was fighter jet with 1400 miles per hour and it's quite easy to drive in Alaska as the roads are more straight. It could get a bit monotonous too, though we drove over 2000 miles last June all over Alaska. Overall the roads are good, but you will see road repairs happening frequently. It is mostly single lane roads, so traffic is stopped on one side. This is like what you experience in Central Australia. Okay, got it. So ரோட்ஸ் மேட்டர் கிடையாது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒரு லாங் ரைடுன்னு வரும்போது அது ஒன்லி வந்து ரோட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி. அதுவும் எஸ்பெஷலி நம்ம என்ன மாதிரி இருந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, இப்போது நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பைக் ரைடர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 days ட்ரிப் வச்சுப்பாங்க, 20 days ட்ரிப் வச்சுப்பாங்க, இல்லை ஒரு 30 days ட்ரிப் எடுத்துப்பாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் பாதி நேரம் பைக்லேயே தான் உட்காந்துருக்கோம், பைக் தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து கேம் ப்ளே பண்ணோம் நமக்கு. அதுவும் டைம் கம்மியாக இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து கம்மியான டைமில் அதிகமான டிஸ்டன்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணும்போது அதோடைய டிஃபிகல்ட்டி வந்து வேறு. ஸோ மென்டலி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச அதே ஃபைட்டர் ஜெட் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. 1400 1000 அதுக்கப்புறம் 1800 miles per hour ஒன்று போகிறதெல்லாம் பார்த்தோம். கோக்ஸேஸ் ப்ரோ, அந்த லாஸ் வேகாஸ் அண்ட் மியாமி போனீங்கன்னா கொஞ்சம் லாங்கர் டே ஸ்டே போடுங்க ப்ரோ, நாங்களும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துக்கிறோம் ப்ளீஸ். அதெல்லாமே ஒரு மித்து, ஓகேங்களா? லாஸ் வேகாஸு அந்த இடம்லாம் வந்து அதெல்லாம் ஒரு மித்து. மியாமி வந்து ஓகே கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய இருக்கும், லாஸ் வேகாஸ்லேயும் இருக்கும், பட் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஐயோ இல்லைடா கண்டா இப்படி போயிட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி போயிட்டு வந்துட்டேன், போனால் கண்டிப்பாக காட்டுறேன். லாஸ் வேகாஸ்லாம் எதுக்கு, இன்றைக்கி வந்து அதில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ சூப்பராக இருந்தது. இயற்கையை ரசிங்க. லைஃப் வித் வீல்ஸ் ஆல்வேஸ் செரி, எவ்ரி திங் இஸ் மோட்டோ லைஃப் அண்ட் ட்ராவல் லைஃப், மெனி டஃப் டைம்ஸ் அண்ட் ரூட்ஸ், ஏட்டிங் டிஃபெண்டிங் அண்ட் கோயிங் இஸ் நாட் அ ஸ்மால், நீட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டு மேட் அப், ரியலி ஆர்ட்ஸ் ஆஃப் செரி, கீப் ரைடிங், கீப் ஸ்மைலிங் அண்ட் கீப் ரீடிங் த மெசேஜஸ். தேங்க்யூ லைஃப் வித் வீல்ஸ் 47, தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இன்றைக்கி ரைடு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு, சீனிக்கான பிளேஸு எல்லாமே ஓகே, பட் எனக்கு வந்து இன்றைக்கி ரைட் பண்ணுற மூடே இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மூடே இல்லை. ஒரு மாதிரி வந்து ஏதோ சரி ஓகே இந்த ஒரு 150 வெறும் 150 miles நான் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கேன், வெறும் இந்த 150 miles என்னால் வந்து
ஒரு மைலையும் வந்து நான் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். தட் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி டே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக பயங்கரமாக சூப்பரான ஒரு ரைடாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. சில டைம்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருப்போம், ரொம்ப மென்டலி டவுனாக இருப்போம். நம்மளுக்கு வந்து ரைட் பண்ணவே பிடிக்காது, எதுவுமே பண்ண பிடிக்காது, கொம்முன்னு வந்து பெட்டில் படுத்து தூங்கணும் போல இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனாலும் ரைட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு கமிட்மெண்ட் இது. ஸோ நமக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கிற விஷயம் கிடையாது, ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினாக இருக்கணும் பைக் ரைடர் அப்படின்னா. எல்லா பைக் ரைடரும் பாருங்கள், காலைல 5 மணி 6 மணிக்கெலாம் ஏஞ்சிருவாங்க, நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரீமாக பண்ணணும்னா நைட்டு 1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு வந்து காலை 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சுட்டு உட்காந்து ஏஞ்சிக்கணும். அப்படி இல்லை அலாரம் அடித்து கூட ஏஞ்சிக்க முடியாமல் தூங்குற அளவுக்கு டயர்டாக இருப்போம் இன்றைக்கி தூங்குன மாதிரி. ஸோ அந்த ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் சொல்லிட்டேன். சோல் ஆஃப் ஸ்ரீ ப்ரோ அகைன் இப்போ தான் பழைய ஃபார்முக்கு வந்திருக்கீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் சேஃபஸ்ட் ரைடு. இப்படியே ரெகுலர்ஸாக வீடியோஸ் போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. அப்படி ரெகுலர்ஸாக வீடியோ போடாட்டி இந்த யூடியூப் ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வரதில்லை ப்ரோ, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வியூஸ் போலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. டன் ரெகுலராக வீடியோஸ் வரும், என்றைக்குமே வந்து அதில் மாற்றமே கிடையாது. சரி ப்ரோ, இன்றைக்கி போனதில் இவ்வளோ வெரைட்டி ஃப்ளைட்ஸ் இருக்குது, மிசைல்ஸ் சூப்பர் ப்ரோ. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் காமிச்சிட்டு போகலாம், ஆனால் நீங்கள் படித்து சொன்னதெல்லாம் சூப்பர். அதனால தான் நாங்கள் சீவியன்ஸாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் உமாசங்கர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது மாதிரிலாம் வந்து வீடியோ பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்காமல கண்டென்ட்டுக்காக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம் வெறுப்பால இதான் பார்த்துக்கோ அவ்வளோதான் இதான் இருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு போயிட்டே வந்துடுவேன். ஸோ சம்டைம்ஸ் இப்படி இருக்கும், சம்டைம்ஸ் இப்படி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியே இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த ஒரு கமெண்ட் செக்ஷனோட முடிச்சிக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டை போட்டு விடுங்க. லவ் யூ ஆல். ஆஸ் யூ ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருக்கோங்க. டாடா பாய்.